பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? சரிங்களா? நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியத்திலையுமே நீங்க நினைச்சபடி நடக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா தினசரி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தினசரி வழிபாடு பண்ணுங்க. என்னன்னா 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. கொண்டக்கடலை மாலை போடுங்க. எப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை போடலாம். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க. நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குரு பகவானுக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணிடுதீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை வாய்ப்பு தேடி வரும். அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த அனைத்து காரியத்திலையுமே நீங்கள் வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாட்களாக சில நாட்களை செலக்ட் பண்ணி தருவோம் எங்களுடைய குழுவின் மூலமாக. இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். 30, 1, 3, 5 இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது செல்வ செழிப்பை தரக்கூடிய நாட்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பையும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்களில் இந்த வாரத்தில் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்லோவா எல்லா விஷயமும் எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்குள்ள முடிச்சிடுவீங்க. எதிராளியுடைய கண்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். ஆனா மிக மிக அற்புதமா எல்லா வேலையும் எல்லாம் அழகா எல்லாமே முடிச்சிடுவீங்க. ஆமாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா என் சுற்றி இருக்கிறவங்க இல்லைன்னா என்னுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா, நீங்கள் தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அப்படி நம்ம ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்ததுன்னா உள்ளே போய் ஆஞ்சநேயர் மனசார வழிபட்டு அதாவது உள்ளே போய் ஆஞ்சநேயரை மனசார வழிபாடு பண்ணிட்டு போங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேய பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. இந்த வாரத்தில் 31, 2, 4, 5 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். எங்களுடைய குழுவின் மூலமாக மிக அற்புதமான நாட்களாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நாட்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பணவரவுகள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய செயல்களில் வெற்றிகளை தரக்கூடிய நாட்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தினசரி பெருமாள் வழிபாடு. சரிங்களா? ஐயா என்னால் கோவிலுக்கு போக முடியல, பரவாயில்லங்க, ஒரு பெருமாள் தாயார் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. தினசரி நெய் விளக்குகள் ஏற்றுங்க. காத்தால கரெக்டாக ஒரு 6 மணிக்குள்ள ஓகேங்களா, நெய் விளக்குகள் ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றி உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சரிங்களா, அதெல்லாம் நான் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்ட்டு மனமுருக வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ பெருமாள் கோவிலுக்கு போங்க. துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. தாயாருக்கு ஒரே ஒரு தாமரை பூ வைங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக மிக உகந்த அற்புதமான நாட்களா எங்களுடைய குழுவின் மூலமாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு தர்றோம். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாத்திலுமே நீங்க வெற்றிகள் மட்டுமே பார்க்கலாம். இந்த வாரத்தில் 30, 1, 3, 5 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பையும் தேடி தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.